வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். நான் உங்க இன்ஜினியர் குரு. இன்னைக்கு நம்ம டெஸ்ட் 8க்கான ஆன்சர் கீயை டிஸ்கஸ் பண்ண போறோம். யூனிட் 6ல தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் என்ற தலைப்பில் இருந்து ஒரு முக்கிய பகுதியை பார்க்கக்கூடிய அறிஞர் அண்ணா இந்த தலைப்பின் கீழ் இருந்து 50 வினாக்களுக்கான விடைகளை விளக்கமா பார்க்க போறோம். சோ நம்ம ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு டெலிகிராம் லிங்க் வச்சிருக்கேன். அந்த டெலிகிராம் லிங்க்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வீடியோக்கு கீழே ஒரு கமெண்ட் ஒன்று போட்டு விட்டுருங்க. வீடியோவை உங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதை நீங்க எனக்காக பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதே ஒரு முக்கியமான பாயிண்ட் விட்டுட்டேன். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க 5 rupees பே பண்ணிட்டு லாஸ்ட்ல ஒரு ஜிபே நம்பர் சொல்றேன். அந்த லாஸ்ட்ல மென்ஷன் பண்றது ஜிபே நம்பர், இல்ல டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு ஜிபே நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த ஜிபே நம்பருக்கு நீங்க 5 rupees சென்ட் பண்ணிட்டு நீங்க இந்த பிடிஎஃப் வாட்ஸ்அப்ல கேட்டீங்க அப்படின்னு நாங்க கொடுத்துருவோம். ஓகேங்களா? சரி, நம்ம ஆன்சர் போயிடுவோம். ஸ்ட்ரைட் ஆன்சர் போயிடுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழக அரசியலில் கீழ்கண்டவைகளில் எது அண்ணாவின் கொள்கையாகும்? எது அண்ணாவுடைய கொள்கையாகும் கேட்கிறாங்க. தமிழக அரசியலில் கீழ்கண்டவைகளில் எது அண்ணாவின் கொள்கையாகும் அப்படின்னா, தமிழரின் தனித்தன்மையை நிலைநாட்டல், மாநில சுயாட்சி, கூட்டுறவு கூட்டாட்சி, விஞ்ஞான சோசியலிசம். இது 4மே தமிழக அரசியலில் கீழ்கண்டவைகளில் எது அண்ணாவின் கொள்கைன்னு சொல்லும் போது அண்ணாவின் கொள்கைகள் இது 4மே வந்துருமா. இது 4மே அண்ணாவோட கொள்கைகள் தான். செகண்ட் கொஸ்டின், 1962ஆம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வி அடைந்த தொகுதி எதுன்னு கேக்குறாங்க. அது 1962 சீனா போர் நடந்திருக்குள்ள அந்த காலகட்டத்துல அண்ணா ஒரு தொகுதியில் நின்று தோத்திருக்காருன்றாங்க. அது எந்த தொகுதி அப்படின்னா காஞ்சிபுரம் தொகுதி. அவருடைய சொந்த ஊர்லயே தோத்திருப்பாரு. மூணாவது கொஸ்டின், அண்ணா பற்றிய கூற்றுகளை ஆராய்க. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, நீங்கள் என்னை புகழக்கூடாது, ஒரு அரசியல்வாதியை காட்டிலும் ஆசிரியரும் விஞ்ஞானியுமே முக்கியமானவர்கள் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது அண்ணான்னு குறிப்பிட்டிருக்காங்க. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட், விடிவெள்ளி தோன்றுவது போல் திலகர் காலத்திலேயே விடுதலைக்கு முயற்சி செய்யப்பட்டது என்ற போதிலும் காந்தியடிகள் காங்கிரசுக்குள் புகுந்த பிறகு இந்தியா என்றோர் நாடு உண்டு, அங்கு விழிப்பு எழுப்பு மிக உண்டு என்று அறிந்து கொள்ள முடிந்தது என்று எழுதினார் அண்ணா. ஸ்டேட்மெண்ட் பெரிய ஸ்டேட்மெண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட், கூட டிஎன்பிஎஸ்சில கேட்க வாய்ப்புள்ள ஒரு கேள்வி. மூணாவது, மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை, தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை என்பது அண்ணாவின் பொன்மொழி சொல்றாங்க. இது 3மே நமக்கு சரியான விடைமா. இது 3மே நமக்கு சரியான விடை. நீங்க பாத்தீங்கன்னா சரியானது மேற்கண்ட கூற்றுகளில் எவை சரியானது கேட்டிருக்காங்க. டெல்லி 3மே நமக்கு சரியான ஆன்சர் கூட. நாலாவது ஸ்டேட்மெண்ட், அண்ணா பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை? அண்ணா பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சாராத 2வது முதலமைச்சர் அண்ணா. அதாவது தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியை சாராத 2வது முதலமைச்சர் அண்ணான்னு சொல்றாங்க. 2வது கிடையாதுமா, அவரு முதல் முதலமைச்சர் அண்ணா. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சாராத முதல் முதலமைச்சர் தான் அண்ணா, 2வது வராது. இப்போ 1960 ஆகஸ்ட் மாதம் சென்னையில் உள்ள கோடம்பாக்கத்தில் இந்தி திணிப்பை எதிர்த்து அண்ணா தலைமையில திறந்த வெளி மாநாடு நடந்துச்சுன்னு சொல்றாங்க. இது கரெக்ட் தான். அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் கரெக்டமா. அப்ப அண்ணா பற்றிய கூற்றுகள் சரியானவை எவைன்னு 2 மட்டுமே நமக்கு சரியா இருக்கு. 5வது கொஸ்டின் பாருங்க, சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. திமுக சட்டசபை உறுப்பினர்கள் அண்ணாவை சட்டசபை தலைவராக 1967 மார்ச் மாதம் தேர்ந்தெடுத்தனர். எப்படி தேர்ந்தெடுத்திருக்காங்க? மார்ச் மாதம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அண்ணா சென்னை நாடாளுமன்ற மக்களவை தொகுதியிலிருந்து விலகி பின்னர் ஆளுநரால் சட்டமன்ற மேலவைக்கு 1967 ஏப்ரல் 22 தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா கூட. ஆளுநர் உஜ்ஜன் சிங் அண்ணாவிற்கு பதவி பிரமாணம் 1967 மார்ச் செய்து வைத்தார் கொடுத்திருக்காங்க. இப்பதவியேற்பு ஆளுநர் மாளிகையில் நடைபெறாமல் அதற்கு பதிலாக என்ன பண்ணிருப்பாங்க, ராஜாஜி மண்டபத்துல நிகழ்ந்திருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரியானது எதுன்னு கேக்குறாங்க. இதுக்கு சரியான விடை அனைத்துமே சரிமா, அனைத்துமே சரியானது. டெல்லிஸே பெஸ்ட் ஆன்சர். 1935ஆம் ஆண்டு எங்கு நடைபெற்ற செங்குந்தர் இளைஞர் மாநாட்டில் முதலாக பெரியாரும் அண்ணாவும் சந்திச்சுக்கிட்டாங்க. திருப்பூர் மாநாடு தான்
1935 நடந்திருக்கும். அந்த செங்குந்தர் இளைஞர் மாநாட்டில் தான் முதலாக பெரியாரை அண்ணா சந்தித்தார். 7வது கொஸ்டின். பெரியாரின் சிந்தனைகள் வைரத்தை போன்று வலிமையானவை. ஆனால் அந்த வைரத்தின் வெளிச்சத்தை அண்ணாவின் இதயத்தில் காணலாம் என்று கூறியவர் யார் அப்படின்னா, அண்ணாவுடைய நெருங்கிய நண்பரா பார்க்கக்கூடிய அன்பழகன் அவர்கள் சொல்லியிருப்பார். பெரியாரின் சிந்தனைகள் வைரத்தை போன்றது, வலிமையானவை. அதாவது வைரத்தை போன்று வலிமையானவை. ஆனால் அந்த வைரத்தின் வெளிச்சத்தை அண்ணாவின் இதயத்தில் காணலாம் என்று கூறியவர் யாருன்னா கே. அன்பழகன். ரைட் ஆன்சர். 8th கொஸ்டின். கூற்றியே. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 18 நோட் பண்ணிக்கணும், ஜூலை 18 அன்று தமிழ்நாடு தினம் கொண்டாடப்படுகிறது. ஆமா சார். அது ஏன் காரணம் சொல்றாங்க? ஜூலை 18 1967 அன்று மெட்ராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றுவதற்கான தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ரெண்டுமே விளக்குதான் கேட்ட விளக்குதான், கூற்றும் காரணமும் சரியா இருக்குது. ஆன்சர் ஏமா. 9வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. கூற்று 1. அண்ணாதுரை 1967 ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்றார். ஆமா, மேலே பார்த்தோம். அதுல மார்ச் கொடுத்திருந்தாங்க, இங்க அந்த இயர் கொடுத்திருக்கதால இந்த கொஸ்டின் கொடுத்திருக்கோம். கரெக்ட் தான். அண்ணாதுரை 1968 மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் கேட்டிருக்காங்க. கிடையாது, அவர் 1962 மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அப்ப இதுதான் தப்பு. மெட்ராஸ் மாநில பிராக்கெட்ல பெயர் மாற்ற சட்டம் 1969 நடைமுறைக்கு வந்தது. இது கரெக்ட் தான், ஜனவரி 14 வந்திருக்கும். அப்ப தப்பு தவறானதான் கேட்கிறான். நமக்கு தவறானது 2 மட்டுமே தப்பு. 10வது கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றில் எவை தவறாக பொருந்தப்பட்டுள்ளன? தமிழ்நாடு தினமா? தமிழ்நாடு தினம் நவம்பர் 1 கொடுத்திருக்காங்க நமக்கு. தமிழ்நாடு தினம் நவம்பர் 1 கொடுத்திருக்காங்க. நவம்பர் 1 கிடையாது. அது என்ன? ஜூலை 18. மெட்ராஸ் சென்னை என்று பெயர் மாற்றம் கரெக்ட் தான். ஜூலை 17 1996. தமிழ்நாடு ஆட்சி மொழி அறிவிக்கப்பட்டது ஜனவரி 14 1958. மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் நடைமுறை சொல்றது நடைமுறைக்கு வந்தது கேக்குறாங்க. இது ஜூலை 18 கிடையாது, ஜனவரி 14 1969 வரணும். அப்ப இது தவறானது கேக்குறாங்களா? 1-4 தப்புமா. டெல்லி ரைட் ஆன்சர். தவறானது கேக்குறாங்களா சரியானது கேக்குறாங்களா? தவறானது கேட்டிருக்காங்க. இப்ப தவறானது. 11வது கொஸ்டின் பாருங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடுங்க. திமுக 1967 நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்ட 174 இடங்கள்ல 138 இடங்களை வென்றது. காங்கிரஸ் 234 இடங்கள்ல 49 இடங்களை மட்டுமே வென்றது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் என்ன ஆன்சர் அப்படின்னா, ஆமா 138 கரெக்ட் தான், 49 கரெக்ட் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இந்திய அளவில் தேசிய கட்சியை ஒரு மாநில கட்சி தோற்கடித்து தனி பெரும்பான்மை பெற்றதற்கு இதுவே முன்னுதாரணமாகவும் சொல்றாங்க. எஸ், ஆமா, ஒரு தேசிய கட்சியை பார்த்தா ஒரு மாநில கட்சி தோற்கடிச்சிருக்கு. இதுவும் கரெக்ட் தான். நாடாளுமன்ற தேர்தலில் 25 இடங்களில் போட்டியிட்ட திமுக 25 இடங்களையும் கைப்பற்றியதுன்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். இத்தேர்தலின் வெற்றி இந்தியாவில் வேறு எந்த கட்சிக்குமே கெட்டாத வரலாற்று சாதனையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் மு. கருணாநிதி. ஆனா திமுக வெற்றியை சோக சம்பவம் என்று கூறியிருக்கிறார் பெரியார். சோக சம்பவம் என்று சொல்லியிருக்கார் பெரியார். அப்ப இதுல என்ன சார் ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே கரெக்டா இருக்குமா? ஆன்சர் என்ன சொல்லலாம்? டெல்லி. எல்லாமே நமக்கு கரெக்டா இருக்கு. சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க. கூற்று 1. அண்ணா ஒரு மதச்சார்பற்ற தனி தேசியவாதி. அவரது ஆட்சி சமய சார்பற்றது. மதம் அரசியலோடு கலக்கக்கூடாது என்பதே மதச்சார்பற்ற ஆட்சியின் அடையாளமாகும். 2. அதனால்தான் அண்ணா அரசு அலுவலகங்களில் கடவுள் படங்களை வைக்கக்கூடாது என்று ஆணை பிறப்பித்தார். 3. அவர் அரசு அலுவலகங்களில் சமய சாயல் படாமல் இருக்க வேண்டும் என்பதில் குறிப்பாக இருந்தார். 4. இப்போதுதான் அரசு அதிகாரிகளும் அலுவலர்களும் சமய சார்பு இல்லாமல் மக்கள் நலனை மட்டும் மனதில் கொண்டு செயல்பட முடியும் என்பது அவரது உறுதியான நிலைப்பாடு. நான் இப்போதுன்னு படிச்சுட்டேன்.
அங்க அப்போதுன்னு கொடுத்திருக்காங்க. நீங்க அந்த ப்ரொனன்சியேஷன் மாத்திக்கிங்க. ஓகேங்களா? நான் சொல்லும் போது இப்போதுன்னு சொல்லிட்டு இருப்பேன். அங்க அப்போதுன்னு கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணிக்கணும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட். சோ இது எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆன்சர் என்ன இருக்கு? டெல்லி. 17வது கொஸ்டின் பாருங்க. அண்ணா சுயமரியாதை இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு திராவிட கழகத்தில் இணைஞ்சார் சொல்றாங்க. ஆமா, திராவிட கழகம் நீதி கட்சின்னு அர்த்தம். சுயமரியாதை இயக்கத்துல முன்னாடி இருந்திருக்கும், அதுக்கப்புறம் திராவிட கரெக்ட் தான். அண்ணா நீதி கட்சியும் திராவிட கழகத்தையும் சமமாக கருதினார். ரெண்டுமே ஒண்ணுதானம்மா. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் சரி, செகண்ட் ஒன் தப்புமா. ஃபர்ஸ்ட் ஒன் சரி, செகண்ட் ஒன் தப்பு. கூற்றிய 14. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் இந்தி கற்பிப்பதை நிறுத்துவதற்கான நடவடிக்கையை அண்ணா மேற்கொண்டார். காரணம், இந்தி திணிப்பை எதிர்த்து 1965 நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டங்களின் விளைவாக இந்த நடவடிக்கை அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். 100% இதுதான் பெஸ்ட் ஆன்சரா இருக்கும். விளக்குதா குருசன் கேட்டா விளக்குதுதான் அப்படின்றத இது பெஸ்ட். ஏன்னா அங்க இந்தி தான், இங்க இந்தி தான். விளக்கம் அப்படின்றது தான் இங்க 100% ஆன்சர். விளக்கம் அல்ல அப்படின்றது சொல்லவே முடியாது நம்மளால. ஓகேங்களா? 1967 கொண்டு வரப்பட்ட இந்து திருமண சட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? அதாவது பிராக்கெட்ல தமிழ்நாடு சட்டத்திட்டம் கொடுத்திருப்பாங்க. முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, பாம்பே தமிழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அளிப்பது. லீகல். இந்த ஆன்சர். 16. மாலை மணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் அண்ணான்றாங்க. ஆமா, 1949 என்ன பண்ணிருப்பாரு? ஆரம்பிச்சிருப்பாரு. 1949. சி என் அண்ணாதுரையின் அமைச்சரவையில் வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்தவர் வந்து மாதவன் கிடையாது, கோவிந்தசாமி. ஓகேங்களா? கோவிந்தசாமி அவர் தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா வேளாண்துறை அமைச்சரா இருந்திருப்பாரு. சோ அதை பாத்துக்குங்க. அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். இப்ப என்ன சொல்ல வராங்க, ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப 1 சரி 2 தப்பு. என்ன இருக்கு நமக்கு ஆப்ஷன்ல? பாம்பே தான் இருக்கு, வேற எதுவும் இல்ல. 1 சரி 2 தப்பு. அண்ணாவை பற்றிய சரியான கூற்றை தேர்க. சுயமரியாதை திருமணம் அங்கீகரித்தார். எஸ், அங்கீகரித்தார். கரெக்ட் தான். சென்னை மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு மாற்றினார். கரெக்ட் தான். முதல் கொடுத்திருக்கிறாமா. முதலாவது உலக தமிழ் மாநாடு 1968 நடைபெற்றதுன்றாங்க. கிடையாது, இரண்டாவது உலக தமிழ் மாநாடு தான் கரெக்ட் ஆன்சர். 3 ஆன்சர் இருக்கக்கூடாது, ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து, மெரினா கடற்கரையில் இவரது ஆட்சியில் கண்ணகி சிலை நிறுவப்பட்டதுன்னு கொடுத்திருக்காங்க. கண்ணகி சிலை வந்து யாருடைய ஆட்சிகள் நிறுவப்பட்டுச்சா? அண்ணாவுடைய ஆட்சி காலத்துல நிறுவப்பட்டிருக்கு. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 4. அண்ணாதுரை இப்ப தவறான இணையை தேர்கின்றாங்க. அண்ணாதுரை தலைமையில் சுயமரியாதை மாநாடு எங்க நடந்த? துறையூர் நடந்துச்சுமா. துறையூர் நடந்திருக்கும். இது கோவை கிடையாது. பாரதிதாசன் அண்ணாக்கு அறிஞர் 1946 இந்த பட்டம் கொடுத்திருப்பாங்க. பாரதிதாசன் அண்ணாதுரைக்கு அறிஞர் என பட்டம் சூட்டியது சென்னையில். கரெக்ட் தான். எஸ். நீதி கட்சி திராவிட கழகம் என்று பெயர் மாற்றப்பட்டது சேலத்துல 1944. சேலம் காங்கிரஸ் மாநாடு. கருப்பு சட்டை தீர்மானம் 1945 திருச்சியில் நடந்தது. பார்க்கும்போது 2, 4. சார் இப்ப என்ன தவறானதான் கேக்குறாங்க அவங்க. தவறானது கேட்கும்போது நீங்க 1, 3 எடுத்துக்கணும். சரியானது கேட்டது வேற. தவறானதுன்னா 1, 3. ஒரு நிமிஷம். தவறானது கேட்கறதால 1, 3 ரைட் ஆன்சர்மா. தவறானது 1, 3. அரசியல் பிரச்சார கூறுகளை கொண்ட அண்ணாதுரையின் படைப்புகள் எதுன்னு கேக்குறாங்க. அரசியல் பிரச்சார கூறுகளை ஏபி ஓகேங்க. பாவையின் பயணம் பிளஸ் கம்பரசம் ரெண்டுமே வந்து அரசியல் பேசக்கூடிய ஒரு படைப்புகளா இருக்கு. 20வது கொஸ்டின். பின்வரும் அண்ணா பற்றிய கருத்துக்கள் சரியானவை எவைன்றாங்க. அண்ணாதுரை செயல்படுத்த ஆர்வமாக இருந்த முதல் யோசனை ₹1 3 கிலோ கோதுமை வழங்குவது. 3 கிலோ கோதுமைலாம் கொஞ்சம் கஷ்டம்தான் வழங்குறது. கொடுக்குறாங்க, பட் இருந்தாலும் கொஞ்சம் கடினம் தான். இப்ப இந்த கொஸ்டினுக்கு வந்து என்ன கேக்குறாங்க,
அண்ணா சரியானது கேக்குறாங்க 20வதுக்கு. சரியானது ஆன்சர் பார்த்தா அண்ணாதுரை செயல்படுத்த ஆர்வமாக இருந்த முதல் யோசனை ₹1 3 கிலோ அரிசின்னு வந்திருக்கணுமா, கோதுமைன்னு கொடுத்துட்டாங்க. திராவிட நாடு வார பத்திரிகை துவங்கின வாரம், எஸ். முதல் கட்டுரை ஆனந்த விகடன்ல பதிவாச்சு, அதாவது 1934 வெளியிட்டிருக்காங்க. 1900 மறந்துடாது. சோ 1934 வெளியிடப்பட்டதுன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்ப பாருங்க, பின்வரும் அண்ணா பற்றிய கருத்துக்களில் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க பார்க்கும்போது 1வது கரெக்டா இருக்கு, 3வது கரெக்டா இருக்கு. ஆன்சர் 1, 3. அதாவது 1வது தப்பு, 2, 3 மட்டும் நமக்கு கரெக்ட். 2, 3 மட்டும் ஆன்சர் எங்க இருக்குன்னு பாருங்க. சரியானது கேட்கறாங்க. 2, 3 ஆன்சர் டெல்லிமா. 21வது பாருங்க, ஒரு முக்கியமான கொஸ்டின் பொறுத்துக்க. வேலைக்காரி ஓரிரவு நீதி தேவன் மயக்கம் நல்ல தம்பி. வேலைக்காரி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாவே குற்றங்களின் அடிப்படை ஏழ்மை என நிறுவுதல். ஓரிரவு அப்படின்னா எதிரெதிரான சமுதாய ஆதிக்க சக்தி நடவடிக்கைகள். நீதியாவின் மயக்கம் அப்படின்னா ராமாயண கதை மாந்தர்களை உருவாக்குவதில் கம்பர் செய்த தவறுகளை வெளிப்படுத்துறது தான் அது நீதியாவின் மயக்கம். சோ நல்ல தம்பி அப்படின்றது மது ஒழிப்பிற்கு ஆதரவாக இருக்கக்கூடியது. ஆன்சர் வந்து ஏமா, ஏ இஸ் ரைட் ஆன்சரா இருக்கும். இதை பொறுத்து பாத்தீங்கன்னா ஏ தான் பெஸ்ட் ஆன்சர். ₹1 படியரசு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நகரம் எதுன்னு கேக்குறாங்க. எந்த நகரத்துல கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர். சோ அது முக்கியமா சென்னை மதுரை சொல்றாங்க, சென்னை சேலம் சொல்றாங்க, சென்னை தஞ்சாவூர் சொல்றாங்க. இல்ல சென்னை கோயம்புத்தூர் தான் நமக்கு பெஸ்டா இருக்கும். கோயம்புத்தூர் ஷாப்னு சொல்லுவோம், கோவைன்னு சொல்லுவோம். கோயம்புத்தூருடைய மருவுதான் கோவை. கும்பகோணம் போட்டு போறீங்க. ஆப்ஷன் மோஸ்ட் ஆஃப் கும்பகோணம் கொடுத்து குழப்புவாங்க. 23வது கொஸ்டின் பாருங்க. 1967ஆம் ஆண்டு அண்ணாதுரை முதலமைச்சரான போது அவரது அமைச்சரவையின் முக்கிய அம்சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவருடைய முக்கிய அம்சம் என்னன்னா, அவருடைய அமைச்சர்கள் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்கம்மா, நிறைய யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க. 24வது கொஸ்டின். 1962 சீனா இந்திய போருக்கு பிறகு திராவிட நாடு கோரிக்கையை அண்ணா கைவிட்டார் சொல்றாங்க. ஆமா, விட்டாரு. திராவிட நாடு கோரிக்கையை அண்ணா வந்து கைவிட்டுட்டாரு. 11வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, பிரிவினை கொள்கைகளை கொண்ட கட்சிகள் தேர்தலில் பங்கேற்க தடை. பிரிவினை கொள்கைகளை கொண்ட கட்சிகள் தேர்தலில் பங்கேற்க தடை. அப்போ கூற்று 1க்கு சரி, கூற்று காரணமும் சரியா இருக்கு. ஆன்சர் விளக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஆனா அங்க திராவிட நாடு கோரிக்கை பத்தி சொல்லியிருக்காங்க, பிரிவினை பற்றி சொல்லியிருக்காங்க. 2 கரெக்ட் விளக்குதுதான். அது எந்த மாற்று கருத்து கிடையாது, விளக்குது. அண்ணாவின் ஏடுகளுடன் தொடர்புடைய தவறான இணையை கண்டறிகின்றாங்க. அதாவது இதுல காஞ்சி இருக்குல்ல, காஞ்சி, இந்த காஞ்சி தான் நமக்கு தப்பு. ஏன்னா 1963 வருது காஞ்சிமா. மற்ற திராவிட நாடு 1942, ஹோம்லேண்ட் வந்து 1957, ஹோம் ரூல் வந்து 1966. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூட. புனைக்கதை படைப்பை அதன் வெளியீட்டு ஆண்டுகளுடன் பொறுத்துகன்றாங்க. கோமலத்தின் கோபம். சோ கோமலத்தின் கோபம், இந்த கோமலத்தின் கோபம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான, இது இந்த டாபிக் ரொம்ப முக்கியமானதுப்பா. இது 1939 கொண்டு வந்திருப்பாங்க, கோமலத்தின் கோபம். குமஸ்தாவின் பெண் அப்படின்றது 1942. சந்திரோதயம் வந்து 1953. சொர்க்கவாசல் வந்து 43மா, 43. இல்ல சொர்க்கவாசல் மாறி வந்து இப்படி வரும். 1 செகண்ட். சந்திரோதயம் தான் 1943, சொர்க்கவாசல் வந்து 1955, 53. இது ஃபர்ஸ்ட் 2 மாறி இருக்கு. சி அண்ட் டி வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு. ஆப்ஷன் எதுவும் இருக்கா பாரு, 2, 1, 3, 4. ஆன்சர் இங்க இருக்கு பாருங்க. அதுல சந்திரோதயம் வந்து 43, சொர்க்கவாசல் 53 அப்படி எடுத்துக்கோ. அடுத்து பாருங்க, புனைக்கதை படைப்பை அது முதலில் வெளிவந்த இதழ்களுடன் வெளியீடுகளுடன் பொறுத்துக்க சொல்றாங்க. அது முதல்ல வந்திருக்குள்ள, அந்த வெளிவந்த வெளியீடுகளுடன் பொறுத்துக்கின்றாங்க. கோமலத்தின் கோபம். கோமலத்தின் கோபம் வந்து நமக்கு குடியரசு இதழ்ல வந்துச்சுமா. கோமலத்தின் கோபம் அப்படின்றது குடியரசு இதழ்ல வந்துச்சு. பார்வதி பி அப்படின்றது திராவிட நாட்டுல வந்த ஒரு வெளியீடு. தழும்புகள் அப்படின்றது காஞ்சியில வந்த ஒரு வெளியீடு. தசாவதாரம் அப்படின்றது திராவிட நாட்டுல இருந்து வந்த ஒரு பத்திரிகையில வந்த ஒரு தலைப்பு. அப்படி பார்க்கும்போது சரியானது பாருங்க, 2, 1, 3, 4 இருக்கு. அதே ஆப்ஷன் சேம்.
அது பாருங்க 28 கூற்று. அண்ணாவின் தலைமை தமிழ்நாட்டில் அரசியல் நிலப்பரப்பை மாற்றியது. எஸ். காரணம் தமிழ் இலக்கியம் மற்றும் கடந்த கால மகிமை மீதான அவரது கவனம் திமுகவிற்கு வலுவான மக்கள் அடித்தளத்தை உருவாக்கியது கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கூற்று காரணம் ரெண்டுமே விளக்குது. கூற்றுக்கேற்ற காரணம் தான் அதுவும். ஓகேங்களா? எந்த பணிக்காக அண்ணாதுரைக்கு தேச துரோகத்திற்கான அபராதம் விதிக்கப்பட்டுச்சுன்னா 1950 இவருடைய நூல் வந்து ஆரிய மாயைன்னு சொல்லுவாங்க. ஆரிய மாயைன்ற நூலுக்காக தான் அவருக்கு வந்து என்ன பண்ணி தேச துரோகத்திற்கான அபராதம் விதிக்கப்பட்டிருக்கும். அண்ணாதுரை பற்றிய சரியான கூற்றை கண்டறிகின்றாங்க. சாதியற்ற சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் 1937 நீதி கட்சி சேர்ந்தார்ன்றாங்க. அவர் 1934 நீதி கட்சி சேர்ந்துட்டாரு. ஸ்டேட்மெண்ட் தப்பு. 1969 சென்னையில் 2வது உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தியன்னு சொன்னாங்க. 68 கிடையாது, 1969. 68 69 கொடுத்துருங்க, நீங்க 68 எடுத்துங்க. சி.என். அண்ணாதுரை திராவிட மாவோன்னு சொல்றாங்க. இதுதான் கரெக்ட். சரியானதுன்னு கேக்குறாங்க. கரெக்ட். பெரியார் கிடையாது, கல்கி. கல்கி தான் பெண், அதாவது தென்னாட்டின் பெர்னான்ஷா என்று அழைக்கப்படுவார். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி கூட. 30வது கொஸ்டின் பாருங்க. கூற்று ஹரித்வார் பயணத்தில் இருந்து திரும்பிய அண்ணாதுரை 42, அதாவது 1942 மார்ச் 8 அன்று பெரியாரை விட்டு பிரிந்தார். இது கரெக்ட் தான். காரணம் அவர் காஞ்சிபுரம் சென்று திராவிட நாடு என்ற தினசரி இதழை, டெய்லி மேகசின், திராவிட நாடு அப்படின்றது தினசரி இதழை தொடங்கினார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தினசரி இதழாசர் அப்படின்னு கேட்டீங்கன்னா திராவிட நாடு அப்படின்றது ஒரு வீக்லி மேகசின், தினசரி இதழ் கிடையாது. ஒண்ணு மட்டும் நமக்கு சரியா இருக்கு, 2 தப்பா இருக்குமா? அண்ணாதுரைக்கு செஃப் ஃபெலோஷிப் எங்கு வழங்கப்பட்டது? செஃப்னு சொல்லலாம், சஃப்னு சொல்லலாம், எடுத்துக்கலாம். எங்க வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா ஏல் பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் எந்த குழுவிற்கு அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விஞ்ஞானிகள் விருதுகள் வழங்கப்பட்டன அப்படின்னு வழங்கிட்டாங்க போல. சோ விருதுகள் வழங்கப்பட்டன அப்படின்னு சொல்லி இதுனா அரசு பள்ளி முதல்வர்கள் அப்படின்ற ஒரு குழுவிற்கு. ஓகேங்களா? அரசு பள்ளி முதல்வர்கள் அப்படின்னு சொல்ற ஒரு குழுவுக்கு நாங்க என்ன பண்ணிருக்கோம், இந்த ஃபண்டை கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அண்ணாதுரை தொடர்பான பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்தி சொல்றாங்க. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, ஹோம்லேண்ட் என்ற ஆங்கில வார இதழை தொடங்கினார். இது கரெக்டா சார் அப்படின்னா இது கரெக்டா தான், காலவரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. சோ ஆன்சர் பண்ணிக்கலாம். இது வந்து 1957 நீதி கட்சி என்ற பெயரை திராவிட கழகம் என்ற பெயர் மாற்ற தீர்மானத்தை சேலத்தில் நடைபெற்ற 1944 மும்முனை போராட்டத்தை அறிவித்தார். மும்முனை போராட்டம் அப்படின்னா 1953 மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1996. ஏன்னா சாரி 96 1969 அது கொண்டு வந்திருப்பாங்க. சோ இப்ப இதை காலவரிசைப்படுத்தி சொல்றாங்க. நம்ம காலவரிசைப்படுத்திடலாமா? ஃபர்ஸ்ட்டுக்கு 2 வருமா? 2 3 இருக்கா? 2 3 1 4. ஆன்சர் பாம்பே. அறிஞர் அண்ணா பற்றி சரியான கூற்றை தேர்வு செய்க. அவர் நவயுகம் அப்படின்ற பத்திரிகைமா. அவர் நவயுகம் பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றினார். எஸ் கரெக்ட். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விடுதலை பத்திரிகையில் துணை ஆசிரியராக பணியாற்றினார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் நீதி பத்திரிகைகளை துணை ஆசிரியராக பணியாற்றியது கரெக்ட். அப்போ 1 2 4 ஆப்ஷனுக்கு பாரு பாம்பே. இது மட்டும் வராது. முடியரசு என்னும் தமிழ் வார இதழில் எழுதினார். அண்ணாதுரையால் கொடிமுல்லை கோகிலம் என்று பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? கே.பி. சுந்தராமலுக்கு வழங்கப்பட்டது. தவறான கூற்றை தேர்வு செய்க. 1937 சென்னையில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்கத்திற்கு அண்ணா தலைமை தாங்கினார். ஆமா, துறையில் நடந்திருக்கும். திருப்பூர் நடைபெற்ற செங்குந்திருந்த மாநாட்டில் அண்ணா அவர்கள் முதன்மை சந்திப்பு. எஸ் அது கரெக்ட் தான். அண்ணா போய் சந்திச்சாங்க. அண்ணா நீதி கட்சியின் பொதுச் செயலாளரான போது நீதி கட்சியின் தலைவராக செயல்பட்ட அவர் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது.
இப்ப இது என்ன சார் இந்த மிஸ்டேக் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னாவே இது பக்காவா ஆன்சர் எடுத்துடலாம். இப்ப அண்ணா 1953 தமது மும்முனை போராட்டத்தை தொடங்கினார். மும்முனை போராட்டத்தின் துவங்கினார் அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன சார் இது தவறாக என்ன சார் இருக்கு அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 தப்பா இருக்கு நமக்கு. என்ன சார் தப்புன்னா இயர்ல கரெக்டா தான் சென்னையில் சொல்லிட்டாங்க. சென்னையில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்கத்திற்கு அண்ணாவில் தலைமை தாங்கினார்னு சொல்றாங்க. கிடையாது, துறையூர். துறையூர் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஆன்சர் வந்து இதுக்கு ஏசி ரைட் ஆன்சர்மா. 37. வீடியோ வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஃபாஸ்ட் மோட் வச்சுங்க. ஃபாஸ்டா இருக்கிறது ஸ்லோ மோட் வச்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக எடுத்திருக்கேன். இந்த வீடியோ எடுக்கிற டைம் வந்து பார்த்தா கரெக்டா ஷார்ப்பா 11:30. ஸோ ஆன்சர் பண்ணிக்கலாம். டாக்டர் பட்டம். டாக்டர் பட்டம் வந்து எங்க இருக்கு? அண்ணாமலை பல்கலைக்கழகம் கொடுத்தாங்க. எலிசெலக்சி பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏல் பல்கலைக்கழகம். அறிஞர் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஃபினான்ஸ் பல்சர் கல்கி. ஸோ கல்கி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஒரே ஒரு ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா கூட 3 3 4 2 1மா. ஆன்சர் வந்து நமக்கு பாம்பே. அண்ணாவின் முழக்கங்களில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. அதாவது இது மட்டும் வராது. அண்ணாவோட முழக்கங்கள் இது வராது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கரெக்டா தான். கண்ணீர் திரிகளே என் மண்ணீர் திரிகளே. இளைஞர்களுக்கு பகுத்தறிவு சுயமரியாதை தேவை. அது கரெக்டா தான். இளைஞர்களுக்கு உரிமை இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது வந்து வராதுமா. இது வரும், பட் இது வந்து நமக்கு பொன்மொழிகள்ல வந்துடும். இது வந்து பார்த்தா முழக்கங்கள்ல வராது. இதழ்களை காலவரிசை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம் நாடு வந்து 1953, ஹோம்லேண்ட் வந்து 1957, ஹோம் உள்ளது 1966, காஞ்சி 1900, காஞ்சின்றது நம்ம எக்ஸாம்ல 1963 காஞ்சிதான். திராவிட 1942மா. இப்போ சால்வ் பண்ணுங்க ஆன்சரை. ஃபர்ஸ்ட் இது வரும் அப்படின்னா நம் நாடு தான் வரும். ஃபர்ஸ்ட் இதழ்களை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா திராவிட நாடு வரும். திராவிட நாடு வந்த பிறகு உங்களுக்கு என்ன வரும்? 4 நம் நாடு. நம் நாடு வந்தா ஹோம்லேண்ட். ஹோம்லேண்ட் வந்தா ஹோம்லேண்ட் முடிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணணும்? காஞ்சி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. காஞ்சி முடிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இது யூஸ் பண்ணிக்கலாம். 5 யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்ப இங்க கொஸ்டின் என்ன சார் கொடுத்திருக்காங்க அப்படின்றது கரெக்டா புரிஞ்சு ஆன்சர் பண்ணீங்கன்னா பக்கா. அதாவது இயர் போட்டாச்சுமா. ஃபர்ஸ்ட் நமக்கு திராவிட நாடு வரும். ஃபர்ஸ்ட் அப்ப 5 வரணும். ஓகே. ரெண்டாவது 5 வந்துருச்சு. அதுக்கப்புறம் கம்மியா இருக்கிற நம்பர் எதுவும் கிடையாது. 1 5 1, அதுக்கப்புறம் 2 வருது, அதுக்கப்புறம் 3 வருது, அதுக்கப்புறம் 4 வருது. ஆமா, 4க்கு அடுத்து 3 வரலாம். அப்ப ஆன்சர் வந்து பாம்பே இஸ் பெஸ்ட் ஆன்சர். பாம்பே இஸ் பெஸ்ட் ஆன்சர். எத்தனை இணைகள் சரியானது? சி.என். அண்ணாதுரையின் அமைச்சரவையின் அடிப்படையில். கல்வித்துறை அமைச்சர் ஜெயலலிதா. சட்டத்துறை அமைச்சர் மாதவன் கிடையாது. சுகாதாரத்துறை அமைச்சராக ஷாதிக் பாஷா. தொழிற்கல்வித்துறை இது கிடையாது. சரி, இது 3மே கரெக்டா இருக்குமா. சட்டத்துறைக்கு வந்து பார்த்தா மாதவன் தான். அப்ப எத்தனை இணைகள் சரியாக இருக்குன்னு கேக்குறாங்க. 3 இணைகள் சரியா இருக்கு. முதல் அதை பொறுத்து வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி, தரமான கேள்வி. சோ இதுல முதல் குறும்புதினம் அப்படின்றது கோமலத்தின், அதாவது கோவலத்தின் கோபம்னு கொடுத்திருக்காங்க. அது கோமலத்தின் கோபம்னு வந்திருக்கணும். பட் நீங்க கோவலத்தின் வந்துருச்சு. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நான் உங்களுக்கு ஃபைல் கொடுக்கும்போது மாத்தி கொடுத்துட்றேன். கோவலத்தின் கோபம்னு கொடுத்துருக்காங்க. கிடையாதுமா, கோமலத்தின் கோபம்னு வந்திருக்கணும். இதுதான் ஆன்சர். அதுக்கு இங்க வந்து கோவலத்தின் கோபம், கோமலத்தின் கோபம்னு வந்திருக்கணும். இதை நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் 4. ரெண்டாவதுக்கு நமக்கு வந்து முதல் சிறுகதைன்னு சொல்லும் போது நமக்கு கொக்கரக்கோ தான் சிறுகதை. சோ அதுக்கப்புறம் வந்து நீங்க பாத்தீங்க முதல் நாடகம்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? சந்திரோதயம் சொல்லலாம். முதல் நாவல்னா வீங்கிய உதவி சொல்லலாம். சோ இது மாத்துக்குங்க. இந்த கொஸ்டின் நான் வந்து இங்க கோவலத்தின் கோபம்னு கொடுத்துருக்காங்க. கோமலத்தின் கோபம்னு வரணும். நான் உங்களுக்கு ஃபைல் வந்து மாத்தி டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன். ஓகேங்களா? மாத்தி கொடுத்துட்றேன் குரூப்ல இருந்து. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் என்ன குரூப் அப்படின்னா ஏ தான் ரைட் ஆன்சர். 43. அண்ணாவின் திட்டங்களுடன் பொருந்தாததை தேர்வு செய்க.
அண்ணாவுடைய திட்டத்துல பொருந்தாதது எதுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பொருந்த பாருங்க, தமிழ்நாடு தமிழ் மொழி சீர்திருத்தம் அவருக்கு கிடையாதுமா. கலப்பு திருமணம் தங்கப்பதக்கம் கரெக்ட். சென்னை குடிநீர் வழங்கும் வீராணத்திற்கு கரெக்ட் தான். 1968 இரண்டாவது உலக தமிழ் மாநாடு இதுவும் கரெக்ட் தான். அதுல எந்த ஒரு இஷ்யூஸ் கிடையாது. இப்ப இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பொருந்தாதது கேக்குறாங்க நமக்கு. பொருந்தாதது நமக்கு ஒண்ணு மட்டும்தான்மா. 44. அண்ணாவை நீதி கட்சியின் மூளை என்று வர்ணித்தவர் யாருன்னா வரதராஜன் நாயுடு. இது வரதராஜன் நாயுடு இருக்காருல்ல, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாவை நீதி கட்சியின் மூளைன்னு சொல்லியிருப்பார். 45. 1944 அண்ணா தீர்மானம் குறித்து கீழ்காணும் கூற்றுகள் பொருந்தாது ஒன்று. சேலத்தில் நடந்திருக்கலாம் தீர்மானம், அதுல பொருந்தாது ஒன்று கேட்கிறாங்க. அப்ப நீதி கட்சியின் பெயர் திராவிட கழகம் என்று மாற்றப்பட்டது. கரெக்ட் தான். நீதி கட்சியின் பெயர் திராவிட கழகம் என்று மாற்றப்பட்டது. உறுப்பினர்கள் ஆங்கிலேயர்கள் வழங்கிய உள்ளாட்சி அமைப்பு தலைவர்கள் மற்றும் நீதித்துறை பதவிகளை துறக்க வேண்டும் சொல்லியிருந்தாங்க. பாருங்க, பெயர்களில் பின்னால் உள்ள சாதி பெயர்களை நீக்க வேண்டும், மத நம்பிக்கை கைவிட வேண்டும். இது சொல்லிருக்க மாட்டாரு, டெல்லி சொல்லிருக்க மாட்டாரு, மத சொல்லியிருப்பாங்க. அண்ணாவின் அரசியல் மற்றும் சமூக பங்களிப்பு தொடர்பான பின்னொரு கூற்றுகளை கருத்தில் கவனிக்கவும். காஞ்சி மணிமொழியார் தொடங்கிய நீதி பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றினார். யாருன்னா அண்ணா. நீதி கிடையாது, நவயுகம் வந்திருக்கும். 1936 சென்னையில் பெத்தரைக்கப்பட்டில் வாட்டிகன். எஸ், இது கரெக்ட் தான். இந்த பாயிண்ட் தான் கரெக்ட். ஏல் ஃபெலோஷிப் விருது பெற்ற இரண்டாவது அமெரிக்க அல்லாத இவரே அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது கிடையாதுமா, முதலாவது. ஓகேங்களா, விருதை பெற்ற முதலாவது அமெரிக்கன் அல்லாத இவர் தான். முன்னாடி வாங்கியிருப்பாங்க. தவறானது கேட்கிறாங்க. தவறானது 1-3. 1-3 நமக்கு தான் இருக்கு, தப்பா இருக்கு. அண்ணாதுரையின் எழுதப்படாத படைப்பு எதுன்னு கேக்குறாங்க. ஆனந்த போதினி. ஆனந்த போதினி வந்து அவர் எழுதவே இல்லை. அண்ணாதுரை தொடர்பான கிளைகளுக்கு கால வரிசை பற்றி சொல்றாங்க. முதல் இந்தியன் போட்ட சிறைவாசம் வந்து 1938. நீதி கட்சியின் பொதுச் செயலாளர் 1939 இருப்பாரு. முதல் சீர்திருத்தம் கோமலத்தின் கோபம், அது கோமலத்தின் கோபம் இதான் கொடுத்திருக்காங்க. கோமலத்தின் கோபம். இதுவும் நமக்கு வந்து இயர் பாத்தீங்க அப்படின்னா 1934. அந்த எக்ஸாக்ட் சொன்னா 34 பீரியட்ல தான் கோமலத்தின் கோபம் வந்திருக்கும். இதே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு முக்கியமான கொஸ்டின் இது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இது நீங்க மிஸ் பண்ண பண்ணோம், கரெக்டா நோட் பண்ணி வச்சு படிச்சீங்கன்னா பக்கா. சோ வேற என்ன சொல்றாங்க இங்க பாரு. திராவிடர்கள் திராவிட தீர்மானத்தை நிறைவேற்ற நீதி கட்சி மாநாடு கேட்கறாங்க. இது 1940. ஆன்சர் சொல்லலாமா? ஆன்சர் பார்க்கும்போது 1-2 34. இது இந்த சிறுகதை வந்து 34. முதல் சிறுகதை தொகுப்பு கோமலத்தின் கோபம் 1934 வந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது 3, 1, 2, 4 ஆன்சர் டெல்லிமா. திராவிட கழகம் பிரிவு மற்றும் திமுக உருவாக்கப்பட்டு பிற கூட்டத்தில் ஆராய்கள் சொல்றாங்க. நல்லா பாத்துங்க. பெரியார் ஈவேரா மணியம்மை 1949 ஜூலை 9 அன்று திருமணம் செய்த போது மோதல் ஏற்பட்டது. எஸ், மோதல் ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பா. அண்ணா EV.K. சம்பத் மற்றும் மு. கருணாநிதி அண்ணா ஓகேங்களா போன்ற தலைவர்கள் திராவிடர் கழகத்தை விட்டு வெளியேறினர். எஸ், இது கரெக்ட் தான். புதிய கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடக்க விழா சென்னை ராபின்சன் பூங்காவில் நடைபெற்றது. இதுவும் கரெக்ட் தான். திமுக உருவாக்கப்பட்ட கூட்டம் KK நீலமேகம் தலைமையில் நடைபெற்றது. இதுவும் கரெக்ட் தான்மா. எல்லாமே கரெக்ட். ஆன்சர் என்ன? ஆல் கரெக்ட். லாஸ்ட் கொஸ்டின். அண்ணாதுரையின் ஆரம்பகால வாழ்க்கை மற்றும் ஈடுபாடுகள் தொடர்பான கூற்று மற்றும் எவை சரி? அதாவது முதல் கட்டுரை பெண்கள் சமத்துவம் 1931 எழுதியிருக்காரு. பெண்கள் சமத்துவம், இது கரெக்ட் தான். சாதியற்ற சமூக என்ற நோக்கத்துக்காக நீதி கட்சி சேர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா 1938. பெரியார் சேர்ந்து 38. பெரியார் சேர்ந்திருப்பாரு. அண்ணா சேர்ந்தது 34. சில நேரம் 35 கூட சொல்லுவாங்க. நீங்க 34 பெஸ்ட் எடுத்துக்கங்க. அவரது முதல் சிறுகதை வந்து கொக்கரக்கோ, மேல பார்த்தோம்ல கொக்கரக்கோ சேவல் 1934 குடியரசுத் தலைவர் பத்திரிகை வெளிவந்திருக்கு. அவர் 1939 நீதி கட்சியின் பொதுச் செயலர் ஆனார் சொல்றாங்க. ஆமா, பொதுச் செயலர் ஆனாரான்னு கேட்டா 1939
அவர் வந்து பொதுச்செயலாளர் ஆனாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா பொதுச்செயலாளர் இருந்திருப்பாரு. சரி, பார்க்கும்போது இங்க சரியானதா கேட்கறாங்க, நீங்க சரியானது மட்டும் எடுத்துக்கணும். சரியானது 1, 3, 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். சில நேரங்கள்ல சாதியற்ற சமுதாயம் அமைது அப்படின்னு சொல்லி கூட நம்ம எடுத்தோம். 1, 3, 4 ஆன்சர் பாருங்க. 1, 3, 4 இருக்கு அதுல. அதாவது திரும்ப சொல்றேன், அண்ணாதுரையின் ஆரம்பகால வாழ்க்கை மற்றும் ஈடுபாடுகள் தொடர்பான கூற்றுகள் எது எவை சரியானு கேக்குறாங்கம்மா. அவரது முதல் கட்டுரை பெண் சமத்துவம், இது கரெக்ட், டெஃபினட்டா இது கரெக்ட். 1 கரெக்ட், 4 கரெக்ட். நமக்கு 1 கரெக்ட், 4 கரெக்ட். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புமா, இது தப்பு. குடியரசு பத்திரிகைகள் கொடுத்திருக்காங்க, இது தப்பு. அது ஆனந்த விகடன் பத்திரிகைகள் வரும். அப்போ 1, 4 மட்டும் தான் நமக்கு சரியானது. 1, 4 மட்டும் தான் நமக்கு சரியானது. சோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லாஸ்ட் நம்பர்மா 9384162541 இது இந்த நம்பர், ஜிபே நம்பர். இந்த ஜிபே நம்பருக்கு நீங்க 5 rupees அனுப்பிட்டு அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் ஆர் லாஸ்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துறேன், நீங்க எடுத்து படிச்சீங்க. இதை டெய்லி அனுப்புறது எனக்கு கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னா ஒரே மட்டும் என்ன பண்ணுங்க, இந்த லாஸ்ட் நம்பர் 9384162541ல 150 rupees அனுப்பி நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். 150 rupees அனுப்பி என்ன பண்ண ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஜூன் மந்த் வரைக்கும் கிளைம் ஆகும். ஸோ ரொம்ப பொறுமை காத்து வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நான் கரெக்டாக வீடியோ எடுத்திருக்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:32 அப்படி ஆயிடுச்சு. எப்பவுமே நம்ம நைட்ல வீடியோ எடுக்கிறதால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா டயர்டா அப்படி ஃபீல் ஆகும். பட் எவ்வளவு டயர்ட் வந்தாலும் சரி, இந்த வருஷம் நம்ம சொன்னதுதான். ஸோ டிஎன்பிசி விடக்கூடிய எல்லா வேகன்சியுமே என்ன ஃபாலோ பண்றக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் எடுக்கணும். என்னுடைய சக நண்பர்கள், தோழிகள், அக்காக்கள் எல்லாருமே, உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றேன். ஸோ நண்பர்கள், மச்சான்களோட எடுத்துக்கலாம். எல்லாருமே நீங்க என்ன பண்ணணும், வெற்றி அடையணுன்றது மட்டும்தான் நம்மளுடைய சேனலோட குறிக்கோள். ஸோ வெற்றி அடையிறது விரைவில் அதோடைய அவுட்புட்டை நம்ம பார்ப்போம். ஸோ கண்டிப்பா அடுத்த நாள் உங்களை வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.